எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ். நம்ம கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயராக இருந்தால் நிச்சயம் வந்து நம்ம வந்து பெயில் அப்போவே கூட பார்த்துருப்போம். 2 எஃப்ஐஆர் ஒரே சம்பவத்து குறித்து 2 எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க போலீஸு. உடனே நம்ம வந்து இது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் அப்படின்ற மாதிரி பேசுவோம். பெயில்லாம் பேசி பெயில்லாம் வாங்குவோம். அந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்னால் என்ன, அந்த மாதிரி கேஸுகளில் அந்த விசாரணை அதிகாரி என்ன நடைமுறையை கடைப்பிடிக்கணும், நீதிமன்றம் என்ன நடைமுறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்னால் இப்போது 2 தரப்பினர் ஏ பி 2 பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சம்பவம் குறித்து போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஏவும் பியும் கை கலப்பில் ஈடுபடுறாங்க. கை கலப்பில் ஈடுபடும்போது ஏ வந்து பிக்கு எதிராகவும் பி வந்து ஏக்கு எதிராகவும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அவன் தான் என்ன அடித்தான், ஏ வந்து பி மேலே புகார் கொடுக்குறாரு, பி வந்து ஏ தான் என்ன அடித்தான் அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. ஒரே சம்பவம் குறித்து 2 பேர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. நிச்சயம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது விசாரணை அதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டவுட் அந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி அவர் வந்து 2 கம்ப்ளைண்ட் அந்த நேரத்தில் வந்து பொதுவாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருந்தால் போதும். 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் வாங்கி கேஸ் ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாரு, பி கொடுத்த கம்ப்ளைண்ட்லையும் எஃப்ஐஆர் போட்டுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா விசாரணைன்னு வரும்போது அவர் எப்படி விசாரணை பண்ணணும், யாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்றதுல தான் பெரும் குழப்பம் உண்டாகும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் அண்ட் கவுண்டரில் மெக்கானிக்கலாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கேஸ்லையுமே வந்து இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணிடுவாங்க. நீதிமன்றமும் 2 கேஸையுமே நடத்தும். அந்த 2 கேஸையுமே நடத்தி 2 கேஸ்லையும் தீர்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதாவது சரி, கேஸ் அண்ட் கவுண்டரை பற்றி எங்கே சொல்லியிருக்கு, அந்த காவல் அதிகாரி வந்து விசாரணை செய்கிற அதிகாரி வந்து என்ன நடைமுறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் பழைய சிஆர்பிசியாக இருக்கட்டும், இப்போ பிஎன்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே எதுலேயுமே இருக்காது. நம்ம கிரிமினல் லாயருக்கு கிரிமினல் மேஜர் ஆக்ட், இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ், பிஎஸ்ஏ, இதை தவிர்த்து நம்ம கிரிமினல் லாயர்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னா பிஎஸ்ஓ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், காவல் நிலையாணை சட்டங்கள். அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓன்னு சொல்லுவோம். அது வந்து அதுவும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அளவுக்கு ஒரு பெரிய புக்கு. அதில் வந்து நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180, 200 செக்ஷன், 200 ஆர்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படாதான் இருக்கும். மீதியெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் பராமரிக்க வேண்டிய புத்தகங்கள், காவல் அதிகாரிகள் வந்து என்ன எப்படி செயல் பண்ணும் காவல் நிலையத்தில், அதெல்லாம் இருக்கும். அவங்களோட பேட்டா அது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. பட் கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் விசாரணை சம்பந்தமாக, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது சம்பந்தமாக சில செக்ஷன்ஸ் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பிஎஸ்ஓலையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரும் ஒரு கிரிமினல் வழக்கு நடத்துகிற ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அது. அந்த பிஎஸ்ஓவில் பிஎஸ்ஓ 566 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 566, ஆர்டர் 566ல் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் என்ற மாதிரி வரும்போது, ஒரு புகார் வரும்போது 2 தரப்பினர் ஒரே சங்கதி குறித்து புகார் தந்தால் என்ன நடைமுறையை பின்பற்றணும் விசாரணை அதிகாரி அப்படின்றது அந்த பிஎஸ்ஓ 566 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ வந்து அந்த விசாரணை அதிகாரி 2 கம்ப்ளைண்ட்டை வாங்கி, ஒரே சம்பவம் குறித்து 2 கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போட்டார். இப்போ விசாரணை பண்ணி அவர் எந்த எஃப்ஐஆருக்கு முகாந்திரம் சாதகமாக அவர் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதாவது விசாரணை செய்யும்போது கண்டிப்பாக உண்மை தெரிய வரும். நிச்சயம் ஏதாவது ஒரு புகார் தான் உண்மையாக இருக்கணும், இன்னொரு புகார் கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அவர் உறுதியாக ஒரு முடிவுக்கு வர முடியும். விசாரணை பண்ணி
ஒரு புகார்ல சொல்லப்பட்டுள்ளதுதான் உண்மை, ஏ பி அடிச்சதுதான் உண்மை, பி ஏ அடிச்சதுன்றது அவர் பொய்யா சொல்லியிருக்காரு அப்படின்னு விசாரணையில தெரிய வந்தா அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பிக்கு எதிராக மட்டும்தான் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணணும். பி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஏக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது. அந்த விசாரணை முடிவில் அவர் என்ன சொல்லணும்னா, பி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பொய்யானது, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஆர் மிஸ்டேக் ஆஃப் லா, அது மாதிரி முடிவுக்கு வந்து ரெஃபர் ஷார்ட் ஷீட் போடணும். அதாவது இது முகாந்திரம் இல்லை, இது பொய்யான முதல் தகவல் கம்ப்ளைண்ட்னு சொல்லி இது வந்து அவர் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் போடணும், நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போடணும். ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போடணும். இது வந்து உறுதியாக தெரியும் பட்சத்தில், சப்போஸ் சில வழக்குகள் வந்து அரிதா வரும், அதாவது ஏ வந்து பிஏ தாக்குறது, பி வந்து ஏவை தாக்குனான்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கும் பட்சத்தில் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் செய்யும் போது யாரு உண்மையிலேயே தவறு இழைத்தாங்க அப்படின்ற தெளிவான முடிவுக்கு வர முடியல. ரெண்டு பேருமே வந்து இதுல வந்து செயல்பட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து தவறு இழைத்திருக்கா மாதிரியும் தெரிய வருது. இல்ல ஒரு உறுதியான முடிவு வராத பட்சத்துல அந்த மாதிரி வழக்குகள்ல விசாரணை அதிகாரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியாத பட்சத்திலயோ, இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை தாக்க வரும்போது அவர் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவரும் திருப்பி அந்த நபரை அந்த தற்காத்து கொள்ளும் அளவுக்கு தாக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து நம்மளை அடிக்க வரும்போது அந்த அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த கட்டையை பிடுங்குறதோ இல்லை அவரை தள்ளி விடுறதோ செய்யலாம். அந்த மாதிரி தள்ளி விடும்போது அவருக்கு அடிபட்டு இருந்தா அது வந்து நம்ம தற்காப்புக்காக அவரை தாக்கினதா தான் ஆகுமே தவிர அது குற்றம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு வழக்குல வந்து அந்த கட்டை எடுத்துட்டு வந்து நம்மளை தாக்க வந்தவர் வந்து இவன் என்னை தள்ளி விட்டு நான் விழுந்துட்டேன், அதனால வந்து எனக்கு காயம் பட்டுருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பி என்ன பண்றாரு, ஏ என்னை அடிக்க வந்தாரு, நான் அதனால வந்து அவரை தள்ளி விட்டேன், அதனாலதான் காயம் ஏற்பட்டதுன்னு அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. இதுல இதுல யார் கொடுத்த புகார் உண்மையா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இதுல வந்து ரியல் அக்ரஸார், யார் வந்து இதுல வந்து தற்காப்புக்காக செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது விசாரணை அதிகாரி வரணும். அந்த மாதிரி முடிவுக்கு வரும்போது யார் வந்து தற்காப்புக்காக செயல்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது. மாறா யார் வந்து தாக்குனாங்களோ, யார் அக்ரஸாரோ அதுல அவருக்கு எதிராக தான் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். ரெண்டு பேர் மேலேயும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யற செயல்களை விசாரணை அதிகாரி செய்யக்கூடாது. சப்போஸ் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து நம்மளை தற்காத்து கொள்ற அளவுக்கு தான் செயல்படணும். இப்போ வந்து ஏ வந்து பியை வந்து கட்டையால எடுத்து அடிச்சிட்டாரு, மண்டையில அடிச்சிட்டாரு, அவருக்கு ரத்தம் வந்துருச்சு. உடனே பி என்ன பண்றாரு, ஏவை வந்து தள்ளி விடுறாரு. அப்ப அவர் போய் ஒரு கல்லுல விழுந்து அவருக்கு மண்டையில அடிபட்டது. இதுல ஏ வந்து குற்றம் இழைத்திருக்காரு, பி வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதே பி வந்து ஏவை தள்ளி விட்டு அவர் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு மயக்கமா இருக்கும்போது அதே கட்டையை எடுத்து பி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பியோட தனிப்பட்ட செயல், இது தற்காப்புக்காக தாக்கண்டா ஆகாது. முதல்ல தள்ளி விட்டதுன்னா தற்காப்புக்காக தாக்கப்பட்டது ஆகும். இதுல இப்ப ஏவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏ வந்து பி அடிச்சிட்டாரு மண்டையில, அதனால வந்து பி வந்து என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏ வந்து என்ன பண்றாரு, என்னை இவன் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நான் விழுந்திருக்கும் போது எந்த ஆயுதமும் இல்லாதப்போ அந்த கட்டையை எடுத்து பி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல வந்து ரெண்டு பேருமே அக்ரஸார், ரெண்டு பேருமே சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா பி தள்ளி விட்டதோட இருந்தா அவர் செல்ஃப் டிஃபென்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யணும். ஆனா இதுல ஏவும் தவறு இழுத்திருக்காரு, பியும் தவறு இழுத்திருக்காரு. இந்த மாதிரி ரெண்டு ஒரே சங்கதி குறித்து ரெண்டு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இந்த மாதிரி வழக்குகள்ல விசாரணை அதிகாரி கட்டாயம் 2 இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம். சோ அப்போ ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் வரும்போது ரெண்டு தரப்பினரோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போடும்போது ஒன்னு உண்மையும் ஒன்னு பொய்யும் தெரிய வந்தா அந்த உண்மை எதுவோ அவங்களுக்கு மட்டும்தான் சாதகமாகவும் அந்த எதிரிக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். பொய்யான கம்ப்ளைண்ட்டுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும். அதே இப்போ ரெண்டு தரப்பினர்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல ரெண்டு பேருமே தவறு இழைத்ததாக தெரிய வருது அப்படின்னா, இப்ப நான் சொன்ன உதாரணப்படி ஏபி, அவர் பி தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸை மீறி அவர் ஏ தாக்கியிருக்காரு, அவரு
தற்காப்புக்காக இல்லாத போதே தாக்கியிருக்காரு, அவரோட தற்காப்பை மீறி இருக்காரு, அது குற்றம். அந்த மாதிரி வழக்குகள்ல 2 பேர் மேலுமே இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம். ஸோ எடுப்புல மெக்கானிக்கா வந்து விசாரணை அதிகாரி வந்து கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் வரும்போது 2 கேஸ்லயும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது. 2 பேருமே வந்து தவறு இழைத்திருந்தாதான் தாக்கல் செய்யணும். கண்டிப்பா அந்த மாதிரி வந்து அரிதாதான் வரும், சில வழக்குகள்ல தான். மற்ற பெரும்பான்மையான வழக்குல பார்த்தா யாரா ஒரு தரப்பினர் தான் தவறு இழைத்திருப்பாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக ஆக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி வழக்குகள்ல உண்மையான குற்றவாளிக்கு எதிராக மட்டும்தான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படணும், குற்றம் இழைக்காத நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு முடிவை வந்து விசாரணை அதிகாரி ஒரு வழக்குல மட்டும்தான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போறேன், இன்னொரு வழக்கு வந்து பொய், நான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போறது இல்ல, நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் தான் தாக்கல் பண்றேன்ற முடிவுக்கு வந்துட்டா, அந்த மாதிரி முடிவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணணும்னா அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்துட்டு இந்த மாதிரி நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் முகாந்திரம் பொய்யா இருக்கு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்ற காரணத்துக்காக நான் இந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் அந்த புகார்தாரருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், RCS நோட்டீஸ், ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸை பெற்ற கம்ப்ளைண்ட் வந்து அவருக்கு அவர் வந்து அதனால வந்து பாதிக்கப்பட்ட அவரு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு வந்து ப்ராட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ விசாரணை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கா 2 கேஸ்லயும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய கூடாது. இப்ப சப்போஸ் 2 பேருமே தவறு இழைத்திருக்கிறாங்க, 2 பேர் மேலேயும் ஒரே சம்பவத்துக்காக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வழக்குகளை தாக்கல் செய்யும் போது அந்த மாதிரி வழக்குகள்ல எப்படி விசாரணை அதிகாரி செயல் பண்ணணும்னா 2 வழக்கையும் ஒரே விசாரணை அதிகாரி தான் விசாரணை பண்ணணும். ஒரு வழக்கு ஒரு SIயும் இன்னொரு வழக்கு இன்னொரு SIயும் அந்த மாதிரி விசாரணை செய்யக்கூடாது. கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல 2 வழக்கையும் ஒரே விசாரணை அதிகாரி தான் விசாரணை செய்யணும், 2 வழக்கையும் ஒரே விசாரணை அதிகாரி தான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். அதே மாதிரி நீதிமன்றத்துல பொறுத்த வரைக்கும் ஒன்னு செஷன்ஸ் அஃபென்ஸா இருக்கலாம், ஒன்னு மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸா இருக்கலாம். அதனால ஒன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் ஒன்னு செஷன்ஸ் கோர்ட்லயும் நடக்கக்கூடாது. கேஸ் அண்ட் கவுண்டர்னால 2மே செஷன்ஸ் கோர்ட்ல தான் நடக்கணும். ஏன்னா செஷன்ஸ் கேஸை மேஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்ண முடியாது, ஆனா மேஜிஸ்ட்ரேட் கேஸை செஷன்ஸ் ஜட்ஜ் ட்ரை பண்ணலாம். கேஸ் அண்ட் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே நீதிபதி முன்னாடி தான் வழக்கு நடக்கணும். அதே மாதிரி தீர்ப்பும் அடுத்தடுத்து ஒரே நாள்லயே தான் பெரும்பாலும் சொல்லப்படணும் அப்படின்றது தான் கேஸ் அண்ட் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுள்ள சாராம்சம். இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வழக்கு உண்மையான வழக்கு ஒரு வழக்கு பொய்யான வழக்குல 2த்துலயுமே இறுதி அறிக்கை வந்து விசாரணை அதிகாரி இப்போ நிறைய வழக்குகள் அப்படிதான் தாக்கல் பண்றாங்க. 90% வழக்குகள்ல எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, 2த்துலயுமே 2 சைடும் விட்னஸ் விசாரிச்சு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல கண்மூடித்தனமா வந்து ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவங்க வந்து காக்னிசன்ஸ் வழக்கை கோப்புக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பரிசீலனை பண்ணி இது வந்து 2மே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இதுல நிச்சயம் 2மே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் தான் உண்மையா இருக்கணும், இன்னொரு கம்ப்ளைண்ட் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு நீதிபதி வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா அதை கோப்புக்கு ஏற்றுக்கொள்ளாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை மேற்கொண்டு விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி அவங்க உத்தரவு போடலாம். காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி உத்தரவு போட முடியாது. காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவங்க வந்து போலீஸ் 2 கேஸ்லயும் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்கன்றதுக்காக அவங்க வந்து அந்த காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மைண்ட் அப்ளை பண்ணி சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிய இந்த 2 வழக்குல வந்து ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும், ஒண்ணுதான் ஒருத்தர் தான் வந்து அக்ரஸரா இருக்கணும், ஒருத்தர் செல்ஃப் டிஃபென்ஸ்ல செயல்பட்டிருக்கலாம், அதனால இந்த 2 வழக்குகள்ல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும், நீங்க வந்து மேற்கொண்டு விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு உத்தரவு போடலாம். ஸோ அது வந்து மேஜிஸ்ட்ரேட்டை 2 போட்டாலும் கட்டுப்படுத்தாது. இன்னொன்னு, இப்ப சப்போஸ் விசாரணை அதிகாரியே 2 வழக்குல ஒன்னு உண்மையான வழக்கு ஒன்னு பொய்யான வழக்குன்னு முடிவுக்கு வந்து உண்மையான வழக்குக்கு மட்டும் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணி பொய்யான வழக்கில் நெகட்டிவ் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அந்த உண்மையான வழக்குல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யறாரு இல்லையா, அந்த இறுதி அறிக்கையிலேயே இன்னொரு கம்ப்ளைண்ட்ல இன்னொரு FIRல அவர் என்ன விசாரணை பண்ணாரு, எதனால அதை வந்து க்ளோஸ் பண்றாருன்றத மென்ஷன் பண்ணணும், கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் அந்த உண்மையான இறுதி அறிக்கையில. அது மாத்திரம் இல்லாம அந்த க்ளோஸ் பண்ண கவுண்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட FIR மற்ற ஆவணங்களை இதுல இணைக்கணும். ஸோ ஒரு வழக்கு வந்து உண்மைன்னு தெரிய வந்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்யும் போது அந்த வழக்குக்கான கவுண்டர் வழக்குகளின் ஆவணங்களும் அந்த வழக்குல இணைக்கப்பட்டிருக்கணும். அது எதுவும் பண்றதே இல்லை விசாரணை அதிகாரி, அதனாலே நிறைய கேஸ் தோத்து போகுது. ஸோ எந்த ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் வந்தா எதையும் மறைக்காம விசாரணை அதிகாரி விசாரணை பண்ணி
யாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாரோ அந்த குற்றப்பத்திரிகையிலே கவுண்டர் கேஸ் குறித்த அனைத்து சங்கதியும் சொல்லப்பட்டு அனைத்து ஆவணங்களும் அதில் இணைக்கப்படணும். அப்போதான் வந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நிற்கும். இல்லைன்னா அது அந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து வழக்கு வந்து தள்ளுபடி குவாஷ் ஆகிறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்கு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பொறுத்த வரைக்கும். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, சமீபத்தில் நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ஃபுல் பெஞ்ச் நீதிபதிகள் வந்து 2024 டி பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அந்த வழக்குல வந்து தெளிவா வந்து இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கணும், விசாரணை அதிகாரி சரி மேஜிஸ்ட்ரேட்டும் சரி என்னென்ன நடைமுறை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்க பார்க்கலாம், பார்த்து அது உங்களுக்கு உதவியா இருக்கும். அந்த தீர்ப்பை வச்சு நீங்க உங்க வழக்குக்கும் சாதகமான தீர்ப்புகளை நீதிமன்றத்துல வாங்கலாம். ஸோ இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் வரும்போது நீங்க இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா மெரிட்ஸுக்கு போகாமலே இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்லேயே நீங்க உங்க வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கதிகள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க அந்த வழக்குகளை நடத்திடலாம். ஸோ ஒரு ஜூனியர் கேட்டிருந்தாங்க, ஒரு இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டில் ஒரு அஃபென்ஸ் பண்ணிடுறாரு குற்றவாளி, அப்புறம் இந்தியா வந்துடுறாரு. இப்போ அவர் மேலே மீண்டும் ஒரு விசாரணை நடத்த முடியுமா? ஆனால் வெளிநாட்டிலே அவர் விசாரிக்கப்பட்டு அது தண்டனை ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது, இந்தியாவில் மறுபடியும் விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது விளக்கம். அதான் நீங்கள் வந்து டபுள் ஜியோபார்டி பற்றி கேட்குறீங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரிசா ஹைகோர்ட்டோட தீர்ப்பை பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக எல்லாமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்திய நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த டபுள் ஜியோபார்டி பொருந்தும். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நீதிமன்றங்களில் ஏற்கனவே அவர் அதே சம்பவத்துக்காக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது விடுதலை செய்யப்பட்டிருந்தாலோ மறுபடியும் அவரை அந்த வழக்குக்கு அதே சங்கதிக்கான வழக்குக்காக வேற நீதிமன்றத்தால் அவரை விசாரணை செய்ய முடியாது. ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெளிநாட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பு நம்ம நாட்டில் கட்டுப்படுத்தாதுன்றது தான் வந்து பிரின்சிபல். வெளிநாட்டில் அவர் அந்த அதே குற்றங்களுக்காக அவர் விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தாலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் இங்கே நம்ம நாட்டுக்கு வந்த அப்புறம் அவர் அந்த வழக்கில் வந்து அவர் விசாரணை செய்யலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக நீதிமன்றம் விசாரணை செய்யலாம், விசாரணை செய்யலாம். பட் ஆனால் வந்து தீர்ப்பு சொல்லும்போது அந்த வெளிநாட்டோட தீர்ப்பை வந்து மனசில் எடுத்துக்கிட்டு இவங்க சொல்லலாம். சப்போஸ் அங்கே தண்டனை அனுபவிச்சிருந்தாருன்னா அது குறித்து இங்கே நம்ம காம்பன்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, சிவிலில் வந்து காம்பன்சேஷன் கேட்போம், கிரிமினல்லையும் செக் கேஸில் காம்பன்சேஷன் போடுவோம், சிவிலில் காம்பன்சேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தா அதை கணக்கில் எடுத்துகிட்டு குறைவாக கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணலாமே தவிர விசாரணை செய்யக்கூடாதுன்னு தடை இல்லை, பார் இல்லை. ஃபாரின் கண்ட்ரியில் தண்டனை பட்டிருந்தாலும் இங்கே டபுள் ஜியோபார்டி பிரின்சிபல் நம்ம இந்தியா கோர்ட்டுக்கு அப்ளை ஆகாது சார். தேங்க்யூ சார்.